ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கும் தேவன். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனம். ஹாலந்து தேசத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தாள். ஒரு நாள் இரவு அவளுடைய பிள்ளைகள் பசியால் வருந்தி சாப்பாடு அவளிடம் கேட்டார்கள். அவள் கண்ணீர் விட்டு பிள்ளைகளை பார்த்து, என் அருமை பிள்ளைகளே, வீட்டில் ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று கூறி அழுதாள். பின்பு அவள் பிள்ளைகளை கூட்டி வைத்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணினாள். ஜெபம் முடிந்தவுடன் அவளுடைய மூத்த மகன், அம்மா, எலியா பசியாய் இருந்த பொழுது தேவன் காகங்களை கொண்டு அவருக்கு ஆகாரம் கொடுத்தாரல்லவா என்று கேட்டான். தாயும் ஆம் மகனே என்று பதிலுரைத்தாள். உடனே சிறுவன், அம்மா, நமக்கும் அவைகள் ஆகாரம் கொண்டு வரத்தக்கதாக நாம் வாசலை திறந்து வைப்போமே என்று சொல்லி வீட்டுக்கதவை திறந்து வைத்தான். வீட்டிலுள்ள வெளிச்சம் தெருவின் எதிர்பக்கத்தில் உள்ள சுவரில் அடித்து பிரகாசித்தது. அந்த சமயம் பட்டணத்து அதிகாரி ஒருவர் அந்த வழியே வந்தார். அந்த வீட்டின் கதவு இந்த இரவு நேரத்தில் திறந்திருப்பதை கண்டு வியப்புற்றார். வீட்டிற்கு உள்ளே சென்று, இந்த இருட்டில் ஏன் கதவை திறந்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள், நாங்கள் பசியாய் இருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு காகங்கள் மூலம் ஆகாரம் கொடுத்து அனுப்புவார் என்று கதவை திறந்து வைத்திருக்கின்றோம் என்று சிறுவன் பதில் சொன்னான். அவர்கள் கஷ்டத்தை அறிந்து கொண்ட அந்த அதிகாரி, அருமை சிறுவனே, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி ஒரு காகத்தை அனுப்பிவிட்டார், பயப்படாதே, என் பின்னே வா என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடை நிறைய ரொட்டியும் பழமும் மற்ற ஆகாரங்களும் கொடுத்து அவனுடன் காவல்காரனையும் சேர்த்து அனுப்பி வைத்தார். சிறுவன் அதிக நன்றியுடன் வாங்கி கொண்டான். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பின்பு அந்த சிறுவன் கதவை திறந்து வெளியே வந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் அனுப்பிய இந்த ஆகாரத்திற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் என்று தேவனை துதித்தான். உங்களுக்கும் இன்று ஏதாவது தேவை இருந்தால் ஜெபத்தை கேட்கும் நம் தேவனிடம் கேளுங்கள். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமேன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.